வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பி ஃபார்ம் சிம்பிள் டென்சஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸ்க்கும் பி ஃபார்ம் பார்க்க போகிறோம். இப்போது சப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம இது வரைக்கும் பார்த்தது டூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பி. ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துப்போம். இது நம்மளோட 7 ப்ரொனவுன்ஸ். இப்போது டூ ஃபார்மில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஆக்ஷன் செய்கிறது அப்படின்னா அது கூட டூ ஆட் பண்ணுவோம். அது வேரியஸ் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிச்சு. இது எப்படி மாறும் அப்படின்னா ஐ குக், யூ குக், வி குக். அதாவது இங்கே டூ ஹிடன் ஆகிருக்கு, இங்கே டூ நடுவில் இருக்குது. ஐ டூ குக். பாஸ்ட் டென்ஸ் போனால் ஐ டிட் குக் அப்படின்னு மாறும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ குக், யூ குக், வி குக், ஹீ குக்ஸ், ஷீ குக்ஸ், தே குக், இட் குக்ஸ். இந்த ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் குக்ஸ் அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போது குக் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம டூனா என்ன செய்கிறது, ஒரு ஆக்ஷனை செய்ய முடியும். இப்போ குக் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால அதை நம்ம செய்கிறோம், டூ. இப்போ இதுவே ஓகே, இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ இதுவே ஒரு வேர்புக்கு பதிலாக ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். அட்ஜெக்டிவ்னா என்னது? ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுக்குறது. அதாவது ஒரு நவுன், ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பிளேஸை பற்றி நம்மளுக்கு ஏதோ ஒரு தகவல் கொடுக்குற ஒரு வேர்டு, அதான் அட்ஜெக்டிவ். அதாவது டிஸ்கிரைபிங் வேர்டு, அதான் அட்ஜெக்டிவ். இப்போ நம்ம ஒரு அட்ஜெக்டிவை உதாரணமாக எடுத்துப்போம். என்ன அட்ஜெக்டிவ்னா ஹாப்பி. ஹாப்பினா சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அது என்னை பற்றி ஒரு தகவல். இதில் நான் எதுவும் ஆக்ஷன் செய்கிறேன்னா நான் ஹாப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஹாப்பிக்கு டூ சரியான ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் கிடையாது. ஹாப்பி அப்படிங்கிறது நான் இருக்கிற நிலை. ஸோ நான் இருக்கிற நிலையை சொல்கிறது அப்படின்னா டூ யூஸ் பண்ண முடியாது. என்ன யூஸ் பண்ண முடியும்னா பி. சொல்கிறோம்ல, பி ஹாப்பி, பி காம், பி ஸ்ட்ராங். அதாவது அந்த ஹாப்பி, காம், சைலண்ட், ஸ்ட்ராங், டால், இது எல்லாமே வி கேன் ஒன்லி பி, வி கேனாட் டூ இட். அது செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால் பி. ஓகே, ஸோ அடுத்தது we will see the form it takes. I be happy, you be happy. அதாவது நீ சந்தோஷமாக இருக்க, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு எப்படி சொல்கிறது? இது எல்லாத்துக்குமே என்ன ஃபார்ம் வரும்னு இப்போ பார்க்கலாம். ஐ பி ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பியாக மாறிடும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பி தான் ஆம் அப்படிங்கிற ஃபார்ம் எடுத்துக்குது. இந்த ஆம் ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நாளாக அதே பழக்கத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது தான் காரணம். இதுக்கு நிஜமாக என்கிட்ட பதில் இல்லை. இப்போ யூ பி ஹாப்பி, யூக்கு யூ ஆர் ஹாப்பி, வீக்கு வி ஆர் ஹாப்பி, ஹீக்கு ஹீ இஸ் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி, இட் இஸ் ஹாப்பி. இதில் பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் இஸ் வரும். நம்ம டூ ஃபார்மில் பார்க்குறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் டஸ் வரும். இங்கே ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் இஸ் வருது. பியோட ஃபார்ம் ஈஸாக மாறுது. இன்னொன்று, இந்த ஹீ ஷீ இட் மூணுமே ஷுவராக சிங்குலர், அதாவது ஒரு பர்சன் பற்றி தான், ஒரு பர்சன் அல்லது ஒரு பொருள் பற்றி தான் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஹீ ஷீ இட், அவன் அவள் அது. இப்போ யூ பார்த்தீங்கன்னா யூ இங்கிலீஷில் நீன்னு இருக்கலாம் அல்லது நீங்கன்னு கூட இருக்கலாம். அதே மாதிரி ஐ அது தனியாக அது ஒரு போக்கில் போகுது. ஓகே, ஸோ இதான் பி ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எடுக்கிற கரெக்டான ஃபார்ம். ஐ ஆம் ஹாப்பி, யூ ஆர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, ஹீ இஸ் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி, இட் இஸ் ஹாப்பி. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இஸ் வாஸ்லாம் குழப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேறு எதுவும் வராது. ஐக்கு ஆம் வரும், யூ வி தே இதுக்கெல்லாம் ஆர் வரும், ஹீ ஷீ இட்டுக்கு இஸ் வரும். அவ்வளோதான். ஓகே, இப்போது அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்சு போனது. அதாவது நான் சந்தோஷமாக இருந்தேன், அவள் சந்தோஷமாக இருந்தாள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. பாஸ்ட் முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறது. இப்போ என்ன ஃபார்ம் எடுக்கும்னா ஐ பி ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு வரும். யூ பி ஹாப்பி ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? யூ ஆர் ஹாப்பின்னு வரும். பாஸ்ட் டென்ஸில் யூ வேர் ஹாப்பி, we were happy. he is happyன்றது present tense. இப்போ past tense என்ன வரும்? he was happy, she was happy, they were happy.
இட் வாஸ் ஹாப்பி. இதில் பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ இட்டுக்கு வாஸ் வருது, ஐக்கும் வாஸ் தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் ஆம்னு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சப்போர்ட்டிங் ஃபார்ம் எடுத்துக்கும். ஓகே, இப்போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது நான் சந்தோஷமாக இருப்பேன். ஓகே, என்ன ஃபார்ம் எடுக்கும்னா ஐ வில் பி ஹாப்பி. இப்போ இதுவே ஒரு வேர்ப் ஹாப்பி இல்லாமல் ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறோம், டான்ஸ்னா பி வராது, ஐ வில் டான்ஸ் அப்படின்னு முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ஆக்ஷன் வர்றதுனா ஒரு அட்ஜெக்டிவ் வர்றதுனால ஐ வில் பி ஹாப்பி, யூ வில் பி ஹாப்பி, we will be happy, he will be happy, she will be happy, they will be happy, it will be happy. இதுதான் பி ஃபார்ம். அதாவது டூ வந்து ஒரு ஆக்ஷனை செய்கிறத பற்றி பேசுகிறப்ப யூஸ் பண்ணுறது. இந்த பி ஃபார்ம் வந்து ஒரு நிலையில் இருக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அல்லது ஒரு இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பி வந்து சமம், செய்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த டூ அப்படின்றது சமம். இப்போது நெகட்டிவாக சொல்கிறதுனா, நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுனா பார்ப்போம். ஷீ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி, இட் இஸ் ஹாப்பி. ஐ எம் நாட் ஹாப்பி, யூ ஆர் நாட் ஹாப்பி, வி ஆர் நாட் ஹாப்பி, ஹீ இஸ் நாட் ஹாப்பி, ஷீ இஸ் நாட் ஹாப்பி, தே ஆர் நாட் ஹாப்பி, இட் இஸ் நாட் ஹாப்பி. இந்த ஆம் நாட்டை வந்து, ஆம் நாட்டே ஒரு பெக்யூலியரான பிஹேவியர் தான். இந்த ஆம் நாட்டை வந்து சில இடத்துல எயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன் டெக்ஸ்ட் புக்ஸில் எங்கே பார்த்தாலும் இந்த எயிண்ட்லாம் இருக்காது. ஸோ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஐ எம் நாட் ஹாப்பி. இந்த யூ ஆர் நாட்டை வந்து ஆரண்ட் அப்படின்னு கம்பைன் பண்ணலாம். யூ ஆரண்ட் ஹாப்பி, வி ஆரண்ட் ஹாப்பி, ஹீ இஸ்ன்ட் ஹாப்பி, ஷீ இஸ்ன்ட் ஹாப்பி, தே ஆரண்ட் ஹாப்பி, இட் இஸ்ன்ட் ஹாப்பி. இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன பாடு அப்படின்னு பார்ப்போம். ஐ வாஸ் ஹாப்பி, யூ வேர் ஹாப்பி, வி வேர் ஹாப்பி, ஹி வாஸ் ஹாப்பி, ஷி வாஸ் ஹாப்பி, they were happy, it was happy. I was not happy, you were not happy, we were not happy, he was not happy, she was not happy, they were not happy, it was not happy. Okay, was not சேர்த்து wasn't. இங்கே வந்து வாஸும் வேறும் வரும். இங்கே பொதுவாக நம்ம பேசுகிறப்ப இஸ் வாஸ் அப்படின்னு சேர்த்து பேசுவோம். அதாவது இஸ் ஆர்லாம் வேறு குரூப், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. வாஸும் வேறும் தான் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. Okay, you weren't happy, we weren't happy, he wasn't happy, she wasn't happy, they weren't happy, it wasn't happy. இதே மாதிரி simple future tense-க்கு I will be happy, you will be happy, he will be happy, she will be happy, it will be happy. I will not be happy, we will not be happy, they will not be happy, it will not be happy. Okay, இதை will not combine பண்ணால் I won't be happy, you won't be happy, we won't be happy, he won't be happy, she won't be happy, they won't be happy, it won't be happy. அவ்வளோதான். ஓகே, இப்போது வேர்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா என்ன, டூ ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வாக்னா ஐ வாக், ஐ டிடன்ட் வாக், ஐ வாக்டு, ஐ வில் வாக், இப்படி பேசலாம். ஜம்ப், ரன், ஈட், ஸ்லீப், இது எல்லாமே வேர்ப்ஸ். ஆக்ஷனை குறிக்கிற வேர்ட்ஸ். இது எல்லாத்தையும் டூ ஃபார்மில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அட்ஜெக்டிவ் இருக்குது. அட்ஜெக்டிவ்னா ஸ்ட்ராங். ஐ ஸ்ட்ராங்டு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. ஐ ஆம் ஸ்ட்ராங், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். யூ ஆர் ஸ்ட்ராங். இது அந்த நிலையை பற்றி பேசுகிறது, பி ஃபார்ம். அட்ஜெக்டிவ் வந்து பி ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சாட்டிஸ்ஃபைடு. இதை பார்த்தா சாட்டிஸ்ஃபை ப்ளஸ் டிட், அதாவது டிட் ப்ளஸ் சாட்டிஸ்ஃபை, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வருது. ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டூ ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பி ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. எக்ஸைட்டட், ஹீ எக்ஸைட்டட் மீ, அதாவது த மூவி எக்ஸைட்டட் த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த கேக் சர்ப்ரைஸ்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் சில வேர்ட்ஸ் வந்து நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரே வேர்டு வேறு ஃபார்ம் எடுத்துக்கும். இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டிக்ஷனரியில் வேர்ட்ஸ் மீனிங் தேடுறது நிறையா பண்ணியிருப்பீங்க. அப்போ தேடுறப்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி தமிழுக்கு, அது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் போய் மீனிங்கை சர்ச் பண்ணால் அது கரெக்டாக ஒரு மீனிங் கொடுக்கும். அந்த மீனிங் எடுத்து நீங்கள் உங்களோட சென்டென்ஸில் போட்டு பார்த்தா ஒத்து வரவே வராது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரே வார்த்தை வேர்பாக இருக்கிறப்ப வேறு மீனிங், அட்ஜெக்டிவாக இருக்கிறப்ப வேறு மீனிங், நவுனாக இருக்கிறப்ப வேறு மீனிங்,
அதாவது வேறு வேறு மீனிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, ஏதாவது ஒரு டிக்ஷனரி, அதை பிரிண்ட் பண்ண டிக்ஷனரியோ இல்லை கூகுள்லேயோ ஏதோ ஒரு டிக்ஷனரிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேர்டோட மீனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்னன்னு போட்டிருப்பாங்க. அதாவது நவுனாக இதை யூஸ் பண்ணால் என்ன மீனிங், அப்புறம் கீழே வி போட்டு இன்னொரு மீனிங் போட்டிருப்பாங்க. வேர்பாக யூஸ் பண்ணால் இதுக்கு என்ன மீனிங், இப்படி வேறு வேறு மீனிங்ஸ் இருக்கும். நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எதை தேடுறீங்க, அதாவது நவுன் மீனிங்கை தேடுறீங்களா, வேர்ப் மீனிங்கை தேடுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.